ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான், அது அப்படியே நைட்டு கூப்பிட்டு மிரட்டுவாங்க. இதானே எனக்கு கோயம்புத்தூர்ல காலேஜ் போயிட்டு வந்தா கரண்ட் கட் பண்றாங்க. அது பேர் நான் சொல்ல விரும்பல. என்ன இதென்ன ஜனநாயகமா? இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இங்க நடக்குதா? அதனால எங்கேயா ஓடிடுவீங்க நீங்களா? நான் 40 வருஷம் அரசியல் இங்கே தான் இருப்பேன். இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் 60 வயசு ரிட்டையர்மெண்ட் தானே. ஸ்பெஷல் ஆக்ட் போட்டாங்க 70-80 வயசு வரைக்கும் இழுக்க போறாங்களா? அதனால நீங்க என்ன வேணாலும் ஆடுங்க, உங்க பின்னாடி நாங்க வர்றது. சார், ஊழல் யூனிவர்சிட்டியில வேந்தரா இருக்க தகுதி படைத்தவர் வந்தா மோடி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அண்ணா, ஊழல் யூனிவர்சிட்டியில வேந்தராக நம்ம மோடி ஐயா இருக்கணும்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பேரே ஸ்டாலின் வைக்கணும். ஸ்டாலின் ஊழல் யூனிவர்சிட்டிக்கு வேந்தரா நாங்க இருக்கோம். அந்த யூனிவர்சிட்டியினுடைய பேரே ஸ்டாலின் ஐயா பேர்ல வச்சிடலாம். ஏன்னா வேந்தர் என்ன பண்ணுவாரு? யூனிவர்சிட்டியில் நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்றதுக்கு வேந்தர் வருவார். அதனால ஸ்டாலின் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு அங்க இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வேந்தராக மோடி ஐயா வருவாரு. அதனால ஸ்டாலின் ஐயாவே அப்பப்ப உண்மையை பேசுறாரு.